அல்லது ஃபத்துல் முயின் என்று குறிப்பிடுவார்கள், அல்லது மஹல்லி என்று குறிப்பிடுவார்கள். இப்படியான நூல்களை தான் உங்களுடைய துஹ்பா என்று குறிப்பிடுவார்கள், முக்னி என்று குறிப்பிடுவார்கள். அவர்கள் எந்த நூல்களை ஃபத்வா நூல்கள் என்று மதரசாவில் வைத்து சொல்லிக் கொடுக்கிறார்களோ, எந்த நூலை பார்த்து உங்களுக்கு தீர்ப்பை எழுதுகிறார்களோ, இந்த நூலில் எதுவுமே ஷாஃபி இமாம் எழுதுனது இல்லை. ஷாஃபி இமாமுக்கு 500 வருஷத்திற்கு பின்னால், ஷாஃபி இமாமுக்கு 1000 வருஷத்துக்கு பின்னால், ஷாஃபி இமாமுக்கு 1200 வருஷத்துக்கு பின்னால் நம்ம நாட்டிலையும் கொழும்புலையும் மலையாளத்திலையும் தமிழ்நாட்டிலையும் இருந்துட்டு போன சில ஆட்கள், அரபு நாட்டில் எகிப்திலையும் அங்கே இருந்துட்டு போன சில ஆட்கள் எழுதி வச்ச புஸ்தகத்தை தான் ஷாஃபி மதுஹப் என்று. ஷாஃபி இமாமுக்கு 500 வருஷத்திற்கு பின்னால், ஷாஃபி இமாமுக்கு 1000 வருஷத்துக்கு பின்னால், ஷாஃபி இமாமுக்கு 1200 வருஷத்துக்கு பின்னால் நம்ம நாட்டிலையும் கொழும்புலையும் மலையாளத்திலையும் தமிழ்நாட்டிலையும் இருந்துட்டு போன சில ஆட்கள், அரபு நாட்டில் எகிப்திலையும் அங்கே இருந்துட்டு போன சில ஆட்கள் எழுதி வச்ச புஸ்தகத்தை தான் ஷாஃபி மதுஹப் என்று படித்து கொடுக்கிறார்கள். நீ ஷாஃபி மதுஹப்ங்கிறீங்கள, இப்போ ஷாஃபி இமாமுடைய கித்தாபில் நீ படித்து கொடுக்கணும். ஷாஃபி மதுஹப் இல்லைப்பா, உண்மையிலே நீ ஷாஃபி மதுஹபாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஷாஃபி இமாமுடைய கித்தாபை வச்சு இதான் எங்கள் சட்டம், இதான் எங்கள் பாடம், இப்படித்தான் செய்ய வேண்டும், அப்படித்தானே செய்யணும். அது செய்றீங்களா நீங்க? மதர்சாவில் ஓதி படிக்கிற உலமாக்களுக்கு இந்த ஷாஃபி இமாம் எழுதிய அல் உம்மு என்ற நூலை நீங்கள் படித்து கொடுத்தது உண்டா? அது சொல்லுகிற தீர்ப்பை நீங்கள் கடைபிடித்தது உண்டா? அதன்படி உங்களுடைய சட்ட நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டது உண்டா? இல்லை. வேறு என்ன ஃபத்துல் முயின் என்று சொல்கிறீர்கள். அதை எழுதியவர் யார்? ஜைனுத்தீன் அல் மலபாரி, மலையாளத்தை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த ஜைனுத்தீன். ஒரு 200 வருஷத்துக்கு முந்தின ஒருத்தர், 200 வருஷத்துக்கு முந்தி கேரளாவில் வாழ்ந்த ஒருத்தன் எழுதினது ஷாஃபி இமாம் சட்டமா எப்படி ஆகும்? பேரு ஷாஃபிங்கிறீங்க, புஸ்தகம் எது? ஃபத்துல் முயின். யார் எழுதினது? ஒரு மலையாளி. எப்ப எழுதினது? 200 வருஷத்துக்கு முன்னாடி. ஷாஃபி இமாம் 200 வருஷத்துக்கு முந்தி வந்தவரா? ஷாஃபி இமாமுடைய காலம் 200 வருஷமா? ஹிஜ்ரி 150 பிறக்கிறார் அவர். ஷாஃபி இமாம் எப்ப இருக்கிறாரு? ஹிஜ்ரி 150 பிறந்தவர் அவரு. 150 எங்க, 1200 எங்க? 150 பிறந்த அந்த பெரியார் பேரை பயன்படுத்துவீங்க, 1000 வருஷத்துக்கு பிறகு ஒரு புத்தகத்தை எழுதிக்கிறீங்க. இதான் ஷாஃபின்னா சரியா வருமா? இன்னும் சொல்றேன் கேளுங்க. இவர்கள் எப்படி அந்த பெரியாரை, அந்த மகானை, அந்த மேதையை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மதுஹபின் பெயரால் என்று நான் சில சான்றுகளை சொல்கிறேன். இந்த ஷாஃபிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஊரிலே, ஷாஃபிகள் அதிகமாக இருக்கக்கூடிய காயல்பட்டிருந்திலே, ஷாஃபிகள் அதிகமாக இருக்கக்கூடிய கீழக்கரையிலே, எங்கெல்லாம் ஷாஃபி ஜாஸ்தியா இருக்கிறாங்களோ அங்கே சமாதிக்கு ரொம்ப கூடுதல் முக்கியத்துவம் இருப்பதை நீங்க பார்ப்பீர்கள். கழுத குதிரையெல்லாம் அவுலியாவாக்கக்கூடியவர்கள் யாரா இருப்பார்கள் பார்த்தா ஷாஃபியாக்கள் வசிக்கிற ஊர்ல இது பூரா இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் காட்டுவாங்க? ஃபிக்ஹ் கிதாபுல ஆதாரம் காட்டுவாங்க. ஷாஃபி மதுஹப் என்ன தெரியுமா? ஷாஃபி இமாமுடைய கொள்கை என்ன தெரியுமா? ஷாஃபி இமாம் தன் கைப்பட அல் உம்மு என்ற நூலிலே எழுதி வைத்திருக்கிற கொள்கை என்ன தெரியுமா? என்ன சொல்றாங்க? ஷாஃபி இமாம் சொல்கிறார்கள், என்னுடைய காலத்திலே நாங்கள் வசித்த பகுதியிலே ஏராளமான சமாதிகள் கட்டப்பட்டன. எங்கள் நாட்டில் எங்கள் காலத்தில் வாழ்ந்த ஆட்சியாளர்கள் அவற்றை இடித்து தகர்த்து தரை மட்டமாக்கினார்கள். எங்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞரும் அதை எதிர்க்கவில்லை. உம்முல எழுதுகிறார் ஷாஃபி இமாம். நீ ஷாஃபி மதுஹபா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? உண்மையில் ஷாஃபி இமாமை மதிக்கிறவராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இலங்கையில் இவ்வளவு ஜியாரங்கள் இருக்குமா? காயல்பட்டத்தில் இவ்வளவு ஜியாரங்கள் இருக்குமா? இதுல ஹனபிகள் இவ்வளவு பரவாயில்லை, கொஞ்சம் கம்மியா இருப்பான். பரவாயில்லைன்னு அர்த்தம், இவன் 100 கபர் வச்சா அவன் 25 வச்சிருப்பான், அப்படி பரவாயில்லை. அப்ப எங்க பார்த்தாலும் கபர், எதை எடுத்தாலும் தர்கா அவுலியான்னு ஆக்குறீங்களே, இந்த கூத்துகள் எல்லாம் யார்கிட்ட இருக்கிறது? ஷாஃபி என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் இருக்கிறது. எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது? இவங்க 200 வருஷத்துக்கு முந்தைய மலையாளத்தான் எழுதின புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு, ஒரு மலையாளி எழுதின புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அதுல நல்லடியார்களுக்கு தர்கா கட்டலான்னு எழுதி வச்சுட்டானா. யார் எழுதுனா? 200 வருஷத்துக்கு முந்தைய ஒருத்தன் அந்த மகான் பெயரை பயன்படுத்தி நல்லடியார்களுக்கு கபர் கட்டுவது லாபாச குபூரி சாலிஹீன், சாலிஹீன்களுடைய கபரை கட்டுவது தப்பு இல்லை என்று எழுதி வச்சான் பாரு. இதை வச்சுக்கிட்டு தான் இந்த தர்காவெல்லாம் கட்டுறான். 200 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தன் எழுதுனது ஷாஃபி மதுஹபா?
ஷாஃபி இமாம் தன் கையால் எழுதினாரே அது ஷாஃபி மதுஹபா? சொல்லுங்கள் பதில். இடிச்சு நீங்க ஷாஃபியை பின்பற்றினா இந்த இலங்கையில் ஒரு கபர் இருக்கலாமா? ஷாஃபி ஒரு காலத்திலும் அவர் மதுஹபை பின்பற்றியவராக இருக்கவில்லை. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவராகவே வாழ்ந்து கட்டுப்பட்டவராக மரணித்தார். மனிதன் என்ற முறையிலே சில ஹதீஸ்கள் கிடைக்காமல் இருக்கலாம். உட்காருங்க, கடைசியா பாவா முடிஞ்ச உடனே உங்களுக்கு டைம் தருகிறேன். இதே மேடையில் வந்து கேட்கலாம். உட்காருங்க பாபா, இந்த சலசலப்பெல்லாம் காட்டக்கூடாது. பாருங்க, இப்ப நான் கிதாபை எடுத்து காட்டுவேன், ஆதாரத்தை காட்டு. உட்காருங்க, ஆதாரம் காட்டுவேன். உட்காருங்க, உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க. மத்தவங்க உட்காருங்க, மத்தவங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேங்க. நீங்க உட்காருங்க, அதான் ஒண்ணு வேணும். நீங்களும் உட்காருங்க. நீ சகோதரர்களே, நீங்க எல்லாம் உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க. தம்பி உட்காருங்களா இல்லையா? அன்பு சகோதரர்களே, இது மாதிரியான அன்பு சகோதரர்களே, இந்த மாதிரியான சலசலப்புகள் எல்லாம் நாங்கள் பழகி போன ஒரு விஷயம். நான் என்ன சொன்னேனோ அதை மேடையில் நிரூபித்து விட்டு போவேன். இந்த மாதிரி கூச்சல் போடாம, இந்த மாதிரி சலசலப்பு காட்டாம நீங்க கொண்டு வர சகோதரர்களை கேளுங்க. நீங்கள் கொண்டு வருகிற எந்த ஆதாரத்தையும் இதே மேடையில் உங்களை கொண்டு வர வைத்து கேட்டு நீங்கள் சொல்றது பொய் என்று நிரூபித்து விட்டு நான் செல்வேன். அமைதியா உட்கார்ந்து கேளுங்க, விட்டு ஓட மாட்டோம். எல்லா ஆதாரம் வச்சிருக்கோம். உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இப்படி மத்தவங்க உட்காருங்க. நீங்க நம்ம டாபிக்ல போயிட்டே இருப்போம். அன்பு சகோதரர்களே, அப்ப ஷாஃபி இமாம் அவர்கள் என்ன கொள்கையை சொன்னார்களோ அதற்கு மாற்றமான ஒரு கொள்கையைத்தான் இன்றைக்கு ஷாஃபி மதுஹப் என்ற பெயரிலே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நாம் பார்க்கிறோம். நம்ம மக்கள் சரி, அன்பு சகோதரர்களே, ஷாஃபி இமாம் அவர்கள் தங்களுடைய உம்மு என்ற நூலிலே ஷாஃபி இமாம் அவர்கள் தம்முடைய உம்மு என்ற நூலிலே இன்னொரு சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தை இன்றைக்கு ஷாஃபி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் யாராவது கடைபிடிக்கிறார்களா என்பதற்காக இதையும் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய உம்மு என்ற கிதாபிலே ஒரு சட்டத்தை நமக்கு சொல்கிறார்கள். அமைதியா இருங்கன்னு சொல்றதெல்லாம் சட்டம் வரும். ஷாஃபி இமாம் அவர்கள், அன்புள்ள சகோதரர்களே, ஜும்மாவிலே, வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே நம்முடைய நாட்டிலே இலங்கையிலே ஷாஃபி மதுஹபுடைய பள்ளி வாசல்களிலே 2 பாங்குகள் சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஷாஃபி மதுஹபுடைய பள்ளி வாசல்களிலே, ஹனபி மதுஹபுடைய பள்ளி வாசல்களிலே, மாலிக் மதுஹபுடைய பள்ளி வாசல்களிலே, ஹம்பலி மதுஹபுடைய பள்ளி வாசல்களிலே வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்திலே 2 பாங்குகள் சொல்லப்படுகின்றன. இந்த 2 பாங்குகள் சொல்லப்படுவதற்கு ஷாஃபி இமாமுடைய நூலிலே ஆதாரம் இருக்கிறதா? இதுதான் இப்போது முன்னாடி உள்ள கேள்வி. அப்ப அதாவது ஜும்மா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்று ஜும்மாவுக்கு 2 பாங்குகள் சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த 2 பாங்கு சொல்லப்படுவது எப்படி இந்த சமூகத்திலே நடைமுறைக்கு வந்தது என்றால், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவர்கள் எழுதிய அல் உம்மு என்ற நூலிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வெள்ளிக்கிழமை அன்று இமாம் மெம்பரிலே ஏறிய பிறகு பாங்கு சொல்லப்படுவதுதான் வழக்கமாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மாத்திரமில்லாமல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலும் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு சொல்லப்படுவதுதான் வழக்கத்திலே இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்திலே ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டு வந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் தான் மக்கள் ஜும்மாவுக்கு தாமதமாக வருகிறார்கள் என்பதை கண்ட உஸ்மான் ரலி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கடை வீதியிலே
ஒரு பாங்கை ஒரு அறிவிப்பை செய்யுமாறு அவர்கள் ஒரு கட்டளை போட்டார்கள் என்ற ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே இன்னும் பல ஏராளமான நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறீர்கள்.